Good evening, everyone. நாங்கள் இன்றைக்கு பேப்பர்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் விரிவாக பேப்பர்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க. பாசிட்டிவ் சொல்யூஷன் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பாசிட்டிவ் சொல்யூஷன் எடுக்கணும். உங்களுக்கு தெரிய வேணும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொன்னா அதாவது இருபடி சமன்பாடு. அந்த இருபடி சமன்பாட்டுல 2 சொல்யூஷன் இருக்கு. எளிய சமன்பாடுண்டா சிம்பிள் ஈக்குவேஷன் சொல்றது, அது எப்பவும் ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதுக்கு 2 சொல்யூஷன் இருக்காது. ஆனா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல 2 சொல்யூஷன் இருக்கு. எப்பவும் 2 சொல்யூஷன் இருக்கும். சில நேரங்கள் அந்த 2 சொல்யூஷன்களும் ஒன்றோடு ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி வரும். அது சொல்றது பொருந்தும் சொல்யூஷன் சொல்லி சொல்றது. அப்ப அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்யூஷன் காண்றது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்யூஷன் காண்றது எப்படி என்று சொல்லி சொன்னா பல வழிகளில் காணலாம். நாங்கள் ஒவ்வொரு மெத்தேட்டுகள் இருக்குது காண்றதுக்கு. பல வழிகள் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா ஒன்று ஃபேக்டரைசேஷன் செய்துதான் நாங்கள் காண்றதா. அது சிம்பிள். அது முழு எண் பெருமானம் இருந்தால் கட்டாயம் ஃபேக்டரைசேஷன் செய்யலாம். தசம எண் பெருமானங்கள் சிலதுக்கு ஃபேக்டரைசேஷன் செய்யலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா 2x3 x1. இது ஒரு இருபடி சமன்பாடு. அப்ப இந்த இருபடி சமன்பாட்டுல இப்படி காரணிப்படுத்தி வச்சாதான் நாங்கள் செய்யலாம். அப்ப 2x3 சமன் சைவர் பிரிக்கமா இருந்து சைவர் வந்தா தனித்தனி சைவரா இருக்க வேணும். அல்லது x1 சமன் சைவர். ஏன் நான் இதை செய்து இந்த கேள்விக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. ஒரு இருபடி சமன்பாடு எப்படி காரணிப்படுத்த வேணும் என்றதுக்கு முதலாவது விடயமே ஃபேக்டரைசேஷன். ஆனா எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்ப இதுல முழுவன் வரையில பாருங்க. 2x is equal to 3. Therefore x is equal to 1.5. இங்க தசம எண் வருது என்ன? அப்ப முழு எண்ணுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், சில தசம எண்களுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ரைட்? சில தசம எண்களுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், சில தசம எண்களுக்கு ஃபேக்டரைஸே செய்ய முடியாது, காரணைப்படுத்தி செய்யவே முடியாது. அப்ப அப்படிவாறு எண்களுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதைத்தான் சொல்றது ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பாவிச்சு நாங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். ஒரு ரூட்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் தான் சொல்றது. அதை சொல்யூஷன் நாங்க பொதுவாக சொல்லி பழகி போச்சுது. ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ரைட்? அப்ப இதுக்கு ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax சமன் 0 இப்படி இருந்தால் வடிவ அவதானியங்கள் இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் நாங்க எப்படி எடுக்க போறோம்டா அது ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. x is equal to -b plus or minus square root of b squared minus 4ac முழுவதன் கீழ் 2a. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஏபிசி என்றது, ஏ என்றது இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கம், அது குணகம் தான் நாங்க சொல்றாங்க, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். பி என்றது எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கம், அதை நாங்கள் எக்ஸ் குணகம்னு சொல்லுவோம். சி மாறலை, அது எக்ஸ் தங்கி இருக்காத பொருள். அப்ப இங்கேயும் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் 1 சமன் 0 என்றுதான் இவர் சொல்லி இருக்கிறார். சமன்பாட்டின் தீர்வை அடுத்தது சமன்பாடு தீர்வை 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல கண்டுபிடிக்கிறார். அப்போ எங்களுக்கு இதுல 2 விடயம் இருக்குது. ஒன்று
ரூட்ஸ் காண்றது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் காண்றது, ரெண்டாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் காண்றது, ரெண்டாவது சிக்னிபிகன்ட். அப்ப ரெண்டு விடயங்கள் எங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட விடயமாக இருக்க வேணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் எங்களுக்கு மொத்தமா 5 அலகு இருந்தது. 5 அலகுல முதலாவது அலகு நம்பர்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்ஸ், ரெண்டாவது அலகு சால்விங் ஈக்குவேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். அப்ப சால்விங் ஈக்குவேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ்க்குலாம் இந்த கேள்வி பாரு, சமன்பாடுகள் தீர்க்கிறது, சமநிலிகள் தீர்க்கிறது. അതിൽ തന്നെ അതിന്റെ കടസി പകുതി தான் இந்த சிக்னிபிகன்ட் ரவுண்டட் ஆஃப் இதுகளெல்லாம் வர்றது கடைசி பகுதி தான். செகண்ட் யூனிட்டிന്റെ கடைசி பகுதிக்கு தான் அந்த சிக்னிபிகன்ட் ரவுண்டட் ஆஃப் தான். அப்ப ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தெரிய வேணும், சிக்னிபிகன்ட் காண தெரியும். இது பிரதானமான விடயம். ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு இருபடை சமன்பாட்டின் தீர்வுக்கு சொல்யூஷன் காண்றதுக்கு நாங்கள் ஃபார்முலாவை பயன்படுத்துற சுகம். ஃபேக்டரைஸ் பண்றது இலகுவான கேள்விகள் ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு போகலாம். இது எல்லாத்தின் குணங்களும் பாருங்க, ஒன்று -1 -1 எப்படி வரைக்க நாங்க ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பொருத்தமா வராது. ஃபேக்டரைஸ் பண்றதுன்னா என்ன, முதலாவது உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கி எழுதினால் அந்த பெருக்கி எழுதினதிന്റെ 2 வேறு வேறு காரணிகளை கண்டு வச்சுக்கொண்டு அந்த 2 காரணிகளையும் நாங்க கூட்டினா நடு உறுப்பு வந்து சேரும். அதான் ஃபேக்டரைஸ் பண்றதுக்குரிய நிபந்தனையை நாங்க செக் பண்ற முறை. அப்ப எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இது அந்த நிபந்தனையை சாட்டிஸ்ஃபை பண்ணல. இதையும் பெருக்கினா -1. -1 காரணி ஒன்றும் -1 தான். ஒன்றும் -1 கூட்டினா 0 வந்துடும். ஒன்றையும் -1 கூட்டினா 0. ஆனா இங்கே எங்களுக்கு நடு உறுப்பி இருக்குது -1. அப்ப அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எங்களுக்கு அந்த ஃபேக்டரைஸ் பண்ற அந்த மெத்தடை இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆகவே எங்களுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறது தான் நாங்கள் இதுல பார்ப்போம். அப்ப ஃபார்முலா பயன்படுத்துறா இங்க ஏபிசியின் பெருமானங்கள் எங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கம் ஒரு இலக்கம் இல்லை. அப்ப ஒரு இலக்கம் இல்லையடா இது ஒரு எக்ஸ் வர்க்கம் தானே. 2 எக்ஸ் வர்க்கம் வேண்டாம், முன்னுக்கு 2 இருந்திருக்கு. 3 எக்ஸ் வர்க்கம் வேண்டாம், முன்னுக்கு 3 இருந்திருக்கு. அப்ப இது ஒரு எக்ஸ் வர்க்கம் தானே. அப்ப ஒரு எக்ஸ் வர்க்கம் வேண்டா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு 1 இலக்கம் இருக்குது. அது வளமையா நாங்க எழுதுறேன். ரைட். அப்ப இப்ப ஏ இந்த பெருமானம் 1, பி இந்த பெருமானம் என்ன, எக்ஸுக்கு முன்னுக்கு மைனஸ். அப்ப -1. பி வந்து -1. சி இந்த பெருமானம் அதுக்கும் -1 தான். ரைட். அப்ப இதுல கொண்டு போடுவோம். என்ன நாங்கள் இந்த ஃபார்முலா எக்ஸுக்கு பதிலாக பிக்கு பதிலாக -1 இருக்கு. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ -1 பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். -1 வர்க்கம் 1. -1க்கு வர்க்கம் நேர். -4 தர ஏ பெருமானம் 1 தர சி பெருமானம் -1. -1 வரைக்கும் இப்போ அடைப்புக்குள்ள போடுவோம். முழுவதன் கீழ் 2 தர ஏ பெருமானம் 1. ரைட். அப்ப எக்ஸ் சமன் மைனஸையும் பெருக்கினா பிளஸ். அப்போ 1 பிளஸ் ஓ மைனஸ் 1 வர்க்கம் 1 மைனஸையும் பெருக்கினா பிளஸ் 4 தர 1 4 முழுவதன் கீழ் 2 தர 1 2. ரைட். இப்ப 4 1 5 5 கீழ் 2. இப்ப எங்களுக்கு தெரியும் என்னண்டா
வர்க்கமூலம் அஞ்சிന്റെ பெருமானம். அதான் இதுல இது ஒரு முழுவன் தீர்வு இல்லையன்றபடியாலதான் எங்களுக்கு இல்லையண்டா இதுக்குள்ள ஒரு சதுரன் வந்திருக்கும். எங்களுக்கு இதுக்குள்ள வர்க்கமூலத்துக்குள்ள ஒரு சதுரன் வந்திருக்கேன். இப்ப வர்க்கமூலம் 9 அது 3, இது ஒரு சதுரன். வர்க்கமூலம் 4 2, இது ஒரு சதுரன். வர்க்கமூலம் 16 4, இது ஒரு சதுரன். ஆகவே இது சதுர எண் அல்ல. அப்ப இதுக்கு முழு எண் பெருமானம் இல்லை. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் வர்க்கமூலம் 5, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 2 இதுகளெல்லாம் நாங்கள் மனதில் பதிச்சு வச்சுக் கொள்வோம். ஏனென்றால் இவைகள் எப்பவும் பயன்பாட்டுக்கு உதவும். வர்க்கமூலம் 2 2.36. அப்ப எங்களுக்கு தெரியும் 1 சக அல்லது சய வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 5 2.46, 2.36, 2.236 மாற்றி 2.236 முழுவதன் கீழ் 2. ரைட். அப்ப பிளஸ் எடுக்கைக்கு ஒரு ஆன்சர் வரும். 1 + 2.236 முழுவதன் கீழ் 2. அல்லது மைனஸ் எடுக்க இன்னொரு ஆன்சர் வரும். 1 - 2.236 முழுவதும். இது 2 3 3.236. இங்க 1 கழிக்கிறோம் 2.36. அப்ப கழிச்சா வாரது -1.236 கீழ் 2. இப்ப பாசிட்டிவ் சொல்யூஷன் என்று சொல்லுறேன். அப்ப இவர் வராது, இவர் வராது. ஏன் இவர் நெகட்டிவ்? அப்ப எங்களுக்கு தெரியும் இவர் தான் எங்களுக்கு பொருத்தம். 1.618. அப்ப இப்ப தீர்வு கண்டாச்சு. இது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தீர்வு கண்டாச்சு. அடுத்தது சிக்னிஃபிகன்ட். பிரதானமான விடயம் சிக்னிஃபிகன்ட். அது என்ன சிக்னிஃபிகன்ட்? அப்ப சிக்னிஃபிகன்ட் என்னன்னு தெரியாம இந்த கேள்வி ஆன்சர் பண்ணலாதல்லோ. ரைட். அப்ப எங்களுக்கு விஷயம் விளங்குது. 1.610. ஆனா சிக்னிஃபிகன்ட் என்னன்னு தெரியாத ஒரு புள்ள இந்த கேள்விக்கு செய்து முடிக்கும். எப்படி என்ன இப்படி பாருங்கோ, இவனே 1.61 கிடக்குது. 6.8. அப்ப இவர் வேற, அது விளங்கிட்டு இவர் வேற 1.9 கிடக்கு. 1.8 வேற, கடை 2 நீக்கி போட்டோம். 1.7 இல்லை. வேற 1.61 1.7 இல்லை. அப்போ 1.6 தான். இது சும்மா ஒரு கெஸ்டிங்ல சொல்லுங்க. ஆனா சிக்னிஃபிகன்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, முதலாவது சைவர் இல்லாத இலக்கம் தான் ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட். 0.023001 இதில் இவர் சிக்னிஃபிகன்ட் இல்லை, இவர் சிக்னிஃபிகன்ட் இல்லை, இவர் தான் ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட். அப்ப ரெண்டாவது சிக்னிஃபிகன்ட் இவர் 2 சிக்னிஃபிகன்ட், இவர்தான் செகண்ட். இப்ப 2 சிக்னிஃபிகன்ட் இதுவும் இருக்கும். 2 இலக்கம் தான் இருக்கும். அப்ப மிச்சம் என்னென்று எழுதாகிறது? அதுக்கு ஒரு ஒழுங்கு விதி ஒன்று இருக்குத்தானே. சும்மா எங்களுக்கு விரும்பின மாதிரி இலக்கம் வந்தா எழுதாமடலாம். அப்படி கிடையாது. அப்ப இந்த 2 சிக்னிஃபிகன்ட் காண வேணுமென்றா நான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றேன். அதுக்கு முதல் ஒரு சின்ன விளக்கம். 2 சிக்னிஃபிகன்ட்டுக்கு எழுத வேணும்னா 2 சிக்னிஃபிகன்ட்டுக்கு அடுத்ததாக என்ன இலக்கம் இருக்குன்னு பார்க்க. அது 5 அல்லது 5 விட கூட இருந்தால் இங்கே 1 கூட்ட வேண்டி வரும்.
அஞ்சிலும் பார்க்க சின்னனா இருந்தா இந்த இஞ்சால இருக்கிற கடைஞ்சால இருக்கிற இலக்கம் அஞ்சை விட சின்னனா இருந்தா இஞ்ச கூட்டமாடும் அப்படியே வச்சுக்கொள்ளும். மட்டம் தட்டுறன்னு சொல்லுவோம் நாங்க, ரவுண்ட் டாப். அப்ப இவர் இந்த இலக்கத்தின் டூ சிக்னிபிகன்ட் வந்து 0.023. இவர்தான் இது சிக்னிபிகன்ட் இல்லை இந்த இலக்கங்கள், இவர்தான் சிக்னிபிகன்ட். அதே மாதிரி இப்ப 0.0235 டூ சிக்னிபிகன்ட். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்ப இதுதான் நாங்க பார்க்க வேணும். இப்ப இதுக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கம் 5, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கம் 5. இப்ப 5 சொன்னா அப்ப நாங்க குலத்தை நீக்கலாதோ. 5 சொன்னா அது 5க்கு சமனாயிருந்தாலும் 5 ஒன்று கூட்டுவோம். அப்ப இங்க 5க்கு சமனா இருக்குது, அப்ப 5 ஒன்று கூட்டுவோம். 5 விட பெருசா இருந்தாலும் கூட்டுவோம். இது 5க்கு சமனா இருக்கிறபடியால 5 ஒன்று கூட்டுவோம். அப்ப 0.024 இந்த இலக்கத்தை சும்மா நீக்கலாது, ஒரு நிபந்தனை வச்சுதான் நீக்கிறோம் நாங்க. சரி, அப்ப சில இடங்கள்ல கூட்டுறோம். 5 5 விட கூட வந்தா இதுக்கு கூட்டுறோம், 5 விட குறைய வந்தா 0 5 விட குறைவு தானே, குறைய வந்தா இதுக்கு நாங்க கூட்டுறது. சரி, அப்ப இப்ப டூ சிக்னிபிகன்ட் என்னன்னு விளங்கி விட்டு இப்ப எங்கட விடயத்துக்கு வருவோம். எங்கட விடயம் என்ன சொல்லுதட்டா 1.618, 1.618. இதுல எந்த இடத்திலையும் சைவர் இல்லை. அப்ப சைவர் இல்லாத முதலாவது இலக்கம் இவர் தான் ஃபர்ஸ்ட் சிக்னிபிகன்ட். இவர் வந்து செகண்ட் சிக்னிபிகன்ட். அப்ப டூ சிக்னிபிகன்ட்னா இவரோட நாங்க நிறுத்தி வச்சிருவோம். இதுக்கு அடுத்த இலக்கத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா அது 5 விட 1 தானே இருக்கு, 5 விட குறைஞ்சது. அப்ப இங்க கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாங்க என்ன எழுதலாம், 1.600. கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 1.600. 1.600 எழுதினால் 1.600 எழுதினா எங்களுக்கு இங்க நாங்க போட்டு கெஸ் பண்ணி போட்டு ஆன்சர் சரியா வருது. ரைட். அப்ப எங்களுக்கு இதுதான் சிக்னிபிகன்ட்ன்றது பிரதானமான ஒரு விடயம். கேள்வி எப்பவும் சில சில செக்ஷன்களை நாங்க நம்பி இருக்கலாம். ரூட்ஸ் காண்றது, இது சிக்னிபிகன்ட் காண்றது, ரவுண்ட் டாப் காண்றது, அப்படி சில விஷயங்களை எங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் சிலர்கள் என்னண்டா இந்த எக்ஸ்பிரஷன், இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், இதை சொல்றது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அப்ப ஒரு கேள்வியை தந்தா அந்த கேள்வி எந்த அலகுக்குள்ள வருதுன்னு விளங்கி வச்சிருக்கணும். விளங்கினதை சிம்பிளா கேள்வி செய்யலாம். எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா இது செகண்ட் யூனிட்டுக்குள்ள வருது. இதுக்கும் ஏற்கனவே சால்விங் ஈக்குவேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி. சாரி, இது தேர்ட் யூனிட். செகண்ட் யூனிட் பேசிக் அல்ஜிப்ரா. ஃபர்ஸ்ட் யூனிட் இதை நான் செகண்ட் இல்லை, இது தேர்ட் யூனிட். செகண்ட் யூனிட் பேசிக் அல்ஜிப்ரா. இவர் தான் அந்த பேசிக் அல்ஜிப்ரா செகண்ட் யூனிட்ல வரும். இவர் தேர்ட் யூனிட் சால்விங் ஈக்குவேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்பர்ஸ் அண்ட் arithmetic operation, numbers and their arithmetic operation. ஃபர்ஸ்ட் யூனிட். அது நம்பர்ஸ், கூட்டல், கழித்தல், பெருக்கல், தசம எண்கள், பின்னங்கள் எல்லாம் கலந்து வரும் சாம்பார்மா. ரைட். இப்போ எங்களுக்கு விஷயம் தெரியணும், இது செகண்ட் யூனிட்டுக்குள்ள வருது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அப்ப இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபை பண்ணி, சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சாலே சரி, ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை சுருக்குற, சிம்பிளிஃபை பண்றது சுருக்குறது, சுருக்கினாலே சரி.
அப்ப எங்களுக்கு ஒரு விடயத்தை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி சொன்னா, இது இப்ப இப்படி பாருங்களேன், ஒன்றோடு சரி, ஒன்று சாக ரெண்டில் ஒன்று ரெண்டா என்ன, ஒன்று மறையும் ஒன்றரை, அப்படித்தான். இது கலப்பு என்னன்னு சொல்றாங்க. இதை இஞ்ச பெருக்கி அங்க கூட்டுறது, ஈரொண்டு ரெண்டு கொண்டு மூன்று கீழ் ரெண்டு. அப்ப இஞ்ச பெருக்கணும், இதையும் இதையும் பெருக்கி அவரை கூட்டி மேலுக்கு எழுதுறோம். இவரையும் இவரையும் பெருக்கி அவரை கூட்டி மேல இருக்கிற ஆளை கூட்டி இங்க மேலுக்கு எழுதுறோம். இது கீழே அப்படி அதே பேட்டர்ன் தான் ஜெயம். இதுக்கும் இவ்வளவு. அப்ப இவ்வளவும் செய்ய வேணும்டா எங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் ஒரு வேலை கிடக்குது. எக்ஸ் மைனஸ் ஒன் அப்பான் எக்ஸ். இவர் நாங்க இதே பேட்டர்ன் இப்ப கூட்டல் செய்த மாதிரி 1 4 சய 1 கீழ் 3. அப்ப இவரையும் இவரையும் பிரிக்கிற 12 கொண்டு போனா 13 கீழ் 3. அதே மாதிரி நாங்கள் இதை செய்ய வேணும். எக்ஸையும் பிரிக்கினா எக்ஸ் வர்க்கம் செய்ய 1. அப்ப இது முன்னுக்கு அப்படியே இருக்கு. எப்படி வரும், எக்ஸ் ஆக 1 கீழ் இதையும் பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் 1 கழிச்சா எக்ஸ் வர்க்கம் செய்ய 1 கீழே எக்ஸ் வர்க்கம். சரி, இந்த கீழே வார எக்ஸ் இன்னொரு விடயம் தெரிஞ்சிருக்கும். 4 அரண 3 கீழ் 5 வச்சு கொள்ளுவோம். இது வகுக்கிறது. இப்ப 4 கீழ் அரணண்டா வகுக்கிறது தானே, 3 கீழ் 5. இதைத்தான் நாங்க இப்படி எடுப்போம். தெளிவா எழுதி காட்டினா ஏன் நான் அப்படி செய்கிறேன்றது விளங்கும். 4 சய 4 அரண 4 கீழ் 5 கீழ் 3. இது இந்த உண்மையான விளக்கம் என்ன, 4 அரண 5 கீழ் 3. இதுதான் இது இந்த உண்மையான விளக்கம். 4 கீழ் 5 கீழ் 3. அப்ப இந்த அரணுன்றது எங்களுக்கு செய்ய தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யறா, அரணவை தரவா மாத்தினா தர செய்ய தெரியும். தர 5 கீழ் 3 இது தரவாக மாறிக்க இது இந்த ரெசிப்ரோக்கல் சொல்லி சொல்றோம். கலர்கள் நேர் விகித சமம். நேர் ரெசிப்ரோக்கல் சொல்லி சொன்னா நேர்மாறு ரெசிப்ரோக்கல். 5 கீழ் 3 ரெசிப்ரோக்கல்ன்றது தொகுதி என்ன பகுதி எண்ணாவும் பகுதி என்ன தொகுதி எண்ணாமன்றது தான் ரெசிப்ரோக்கல். இப்ப 4 கீழ் 3 ரெசிப்ரோக்கல் சொன்னா நிகர்மாறு சொல்றோம். தமிழ்ல நிகர்மாறு, நேர்மாறுல நிகர்மாறு. அப்ப 4 கீழ் 3 நிகர்மாறு 3 கீழ் 4. அப்ப அரண தரவாக இவற்றை நிகர்மாறு எழுதுறோம்னா ரைட். அப்ப இனி என்ன, எந்த ஒரு முழு எண்ணா அந்த முழு எண்ணுக்குள்ள 6 6 1 இருக்கு. நாங்க அந்த 1 போடுறேன். 10 10 1 இருக்குது. நாங்க அந்த 1 நாங்கள் போடுறேன். அப்ப இந்த 4 1. இனி எங்களுக்கு வந்தானே சுருக்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. தொகுதியால பெருக்குவோம், பகுதியால பெருக்குவோம். 4 5 5. அதே மாதிரி தான் இங்கேயும் யோசிக்க வேணும். இப்ப ஒன்று தெளிவா விளங்க வேணும். 3 கீழே இருக்கிற ஒரு 4 இலக்கத்துக்கு கீழே 5 கீழ் 3 பின்னம் இருக்குது. இந்த 3 பின்னத்தை மேல தூக்கி கொண்டே போட்டு இதோட பெருக்கினோம். 4 தர 3 கீழ் 5. இவ்வளவும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 12 கீழ் 5 இருக்கோ இல்லையோ கூட. அப்ப 4 கீழ் 5 கீழ் 3 இந்த 3 தூக்கி கொண்டே மேல கொண்டே போட்டா சரி. அதுதான் வித்தியாசம். அதுதான் எக்ஸ தூக்கி கொண்டே மேல கொண்டே போடவும்.
அப்ப 1 தர எக்ஸின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 1 தர எக்ஸ் என்ன? எக்ஸ் இன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 1. இப்ப முன்னுக்கு ஒரு சக கிடக்கല്ലോ, சக எக்ஸ், முன்னுக்கு ஒரு சக எக்ஸ். இப்ப பழையபடி நாங்கள் இதுக்கு செய்த மாதிரி இதையும் பெருக்கி இதை கழிக்கிறது, இதையும் பெருக்கி இதை கூட்டுறது. அப்ப இவரோட பெருக்குவோம். எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் சய 1 இவரை கொண்டு இங்க பெருக்கி போட்டு இவரை இங்க கூட்ட சொல்லி சொன்னா கூட்டுறது. கீழே என்ன இருக்கும்? எக்ஸ் வர்க்கம் சய 1 இருக்கு. இப்ப அடைப்பை நீக்கணும். அடைப்பை நீக்கினா என்ன வேணும்? எக்ஸ் வர்க்கம் எக்ஸையும் எக்ஸ் வர்க்கத்தையும் பெருக்கினா எக்ஸ் கனம். ஒரு அடுக்கு கூடுது, இங்க 1ஆம் அடுக்கு, இங்க 2ஆம் அடுக்கு, அப்ப 3ஆம் அடுக்கு. சய எக்ஸ் சக எக்ஸ் முழுவதன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 1. இப்ப இந்த சக எக்ஸும் இந்த சய எக்ஸும் வெட்டுப்படுதல்லோ. அப்ப என்ன வரப்போகுது? எக்ஸ் கனத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 1. பாருங்கள், சிம்பிளா இருக்காக ஆன்சர் இருக்கும். எக்ஸ் கனத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய 1. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் என்னண்டா, ஒரு எக்ஸ்பிரஷனை சுருக்குறதுக்கு பல்வேறு நுட்ப முறைகள் இருக்கு. ஒரு எக்ஸ்பிரஷன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், அரித்மெட்டிக் அந்த நம்பர் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம். அது என்னட்டு நம்பர் எக்ஸ்பிரஷன் சொல்றது? எக்ஸ்பிரஷன் இப்ப வேறுங்கள், 3 தர 2 சய 1 அரண 5. ரைட். இது ஒரு கோவை. எக்ஸ்பிரஷன்றது ஒரு கோவை. ஏன்? இது தனிய எண்களால் உருவாக்கப்பட்ட கோவை. பல்வேறு கணித செய்கைகள் உள்ளவை நாங்க கோவை என்று சொல்லிட்டோம். பல்வேறு கணித செய்கைகள் அடங்கி இருக்கு. ஒரு கணித செய்கை உறுப்பு கோவை 2 விதங்கள் கிடக்கு. நாங்கள் ஆழமா பிறகு பார்ப்போம். இப்ப இது கோவையை சுருக்குற முறைதான் முறை இருக்கு. பல நுட்பங்கள் இருக்குது. எங்களுக்கு இது இலகுவான முறை. இவரை விலைக்கு அங்க கழிக்கிறது, நடுவில் கழிக்க சொன்னா கழிக்கிறது. ரெண்டு கீழே இருந்துச்சுன்னு சொன்னா, கீழே இருந்துச்சுன்னா அவரை தூக்கி கொண்டு மீறுகிறது. இப்படியெல்லாம் நாங்கள் இதுக்குள்ள இருக்குமா செய்ய மாட்டோம். ரைட், இருக்குமா போல செய்ய மாட்டோம். சரி, எங்களுக்கு இது என்ன விளங்குது? algebraic எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ற மெத்தட். ரைட், பாருங்கள், சிக்கலான கேள்விகளை விட இலகுவான கேள்விகளும் இருக்குது உங்களுக்கு. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். டிவைசர் என்றாலே பிரிவிடக்கூடியது தான் டிவைசர் சொல்றோம். டிவைசர் என்றா பிரிபடக்கூடியது. அதாவது டிவைசர், ஃபேக்டர், இதுகள் எல்லாம் ஒரே கருத்து. ஃபேக்டர் ஆஃப் 6 6ന്റെ കാരണികൾ. ഫാക്ടറിന്റെ കാരണികൾ 6ന്റെ കാരണികൾ എന്താ? 6 பிரிக்கக்கூடிய இலக்கங்கள் எல்லாம் காரணி. 6 1 இலக்கத்தால பிரிக்கலாம், 2 இலக்கத்தால பிரிக்கலாம், 3 இலக்கத்தால பிரிக்கலாம், 4 பிரிவிடாது, 5 பிரிவிடாது, 6ஆல பிரிக்கலாம். இவ்வளவும் 6ന്റെ ஃபேக்டர். ஃபேக்டர் தான் டிவைசர். டிவைசர் என்றாலும் ஃபேக்டர் என்றாலும் ஒன்று. அப்ப டிவைசர் 14க்கும் 19க்கும் என்னென்ன டிவைசர்? 1 14ന്റെ டிவைசர் 1 2 7. 19ന്റെ டிவைசர் என்ன? 19ல 91ന്റെ டிவைசர் என்ன? 1ஆல பிரிക്കുക. 1 பொதுவே எல்லாத்துக்கும் டிவைசர் தான். அதை நாங்கள் எழுதுறையில 1 எல்லாத்துக்கும் டிவைசர். 2 பிரிவிடாது, 3 பிரிவிடாது. இது 9 3 பிரிக்கும், இந்தியாவில் இதை பிரிக்காது. 3 பிரிவிடாது, 2 பிரிக்காட்ட 4 பிரிக்காது, 5 பிரிக்காது. 5 பிரிக்க வேணும்னா 0 அல்லது 5 இருக்கவும். 6 பிரிவிடாது, 3 பிரிவிட்டால் தான் 6 பிரிவிடாது.
மூன்றும் ரெண்டும் பிரிவட்டா தான் 6 பிரிவடும். அப்ப 7 7 பிரிச்சா ஒரு முறை 2 21 ஓவர் 7 பிரிக்கும். 9 எத்தனை முறை? ஒரு முறை. 2 மிச்சம் 21 3 முறை. அப்ப 7 பிரிக்கும். 7 ஒரு காரணியா வரும். அடுத்தது 7 தர 13 தானே. இப்ப 13 ஒரு காரணி தானே. 13 ஒரு காரணி. அப்ப கொமன் டிவைசர் பொதுவான காரணி. கொமன் டிவைசர் பொதுவா பிரிக்கக்கூடியது ஒன்று எல்லாத்துக்கும் பிரிக்கும் தானே. 7 இதையும் பிரிக்குது, இதையும் பிரிக்குது. 2 இங்க பிரிக்கும், 2 இங்க பிரிக்கும், ஆனா இங்க பிரிக்காது. 13 இங்க பிரிக்கும், ஆனா அங்க 13 பிரிக்காது. அப்ப கொமன் டிவைசர் வந்து ஒன்று முதல் கிரேட்டஸ்ட் கொமன் டிவைசர் என்ன? இந்த டிவைசர்கள்ல எது பெருசு? கிரேட்டஸ்ட் எது பெருசு? 7 தானே பெருசு. அப்ப இதுதானே ஆன்சர். இதை நாங்கள் ஸ்கில் வகுப்புல படிச்சிருப்போம். போக்காப்பி என்று சொல்லி சொல்றது. எங்களுக்கு இதுகள் பெரிய விடயங்கள் இல்லை. ஃபேக்டர்ஸ் சொன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஜிசிடி என்று சொல்றது இது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஜிசிடி. அதே மாதிரி ஹெச்இஎஃப் சொல்றவ நான் சொன்னேன் டிவைசரும் ஃபேக்டரும் ஒன்றுன்னு சொல்லி. அப்ப டிவைசர் இருக்கிற இடத்துல ஃபேக்டரை போட்டா கிரேட்டஸ்ட் என்றாலும் ஹையஸ்ட் என்றாலும் ஒரே கருத்து தானே. அப்ப ஜிசிடி என்றாலும் ஹெச்இஎஃப் என்றாலும் ஒரே கருத்து. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்இஎஃப் என்று சொல்றோம். ரெண்டும் ஒரே கருத்து. தமிழ்ல நாங்க போக்காப்பி என்று சொல்லி படிக்கிறாங்க. ரைட். அப்ப இது எங்களுக்கு இலகுவா காணக்கூடியதா இருக்கு. சரி, இப்ப லொகாரிதம். எப்பவும் லொகாரிதம் சொல்லி சொன்னா தெளிவா விளங்க வேணும். லொக் ஒரு எண் போட்டா கட்டாயம் பேஸ் போடுவோம். லொக் ஒரு எண், லொக் மடக்கைக்குள்ள ஒரு எண் இருந்தா கட்டாயம் பேஸ் இருக்கும். பேஸ் இல்லாமல் மடக்கை இல்லை. அது தெளிவா விளங்கி கொள்ளும். ரைட். அடுத்தது இப்ப உதாரணமா பாருங்களேன். log 25 பேஸ் 5. அது இருக்கின்ற பெருமானம் என்னன்னு சொன்னா, இது இந்த மடக்கின்ற பெருமானம் எப்படி காண்றா, இந்த 25 5 எத்தனையாம் அடுக்கில உயர்த்தலாம். இந்த 25 மடக்கைக்கு உள்ள ஒரு எண் தானே தெரிவினா, அத இந்த பேஸ், இவர் பேஸ் தானே, இந்த பேசிட்ட எத்தனையாம் அடுக்கில உயர்த்தலாம். 2ஆம் அடுக்கு தானே. 5 தர 5 தானே 25. இப்ப இந்த சுட்டியத்தான் நாங்க இவற்றை மடக்க பெருமானம் சொல்லி சொல்றோம். இந்த 25 இந்த அடியின் எத்தனையாம் அடுக்கில் உயர்த்தலாமோ அந்த அடுக்கு தான் மடக்கப்பெறும். இப்ப இப்படி பாருங்களேன். log 8 to the base 2. 8 2 எத்தனையாம் அடுக்கு உயர்த்தலாம்? 3ஆம் அடுக்கு தானே. 2 தர 2 தர 2 8. அப்ப 2 3 தரம் வருது. அதே மாதிரி 16 என்ன? 4 எத்தனை அடுக்குக்கு வரும்? 4 தர 4 2ஆம் அடுக்கு. அப்ப 2 தான் இவற்றை மடக்க பெருமானம். அப்ப இப்ப எங்களுக்கு இவருக்கும் பெருமானம் தெரிஞ்சு போச்சு. என்ன பெருமானம்? log base 10. இவருக்கு 3, இவருக்கு 2. 3ல 2 போனா என்ன? 1. log 1
டு த பேஸ் 10. இது தெரிஞ்சிருக்கு. சில ரூல்கள் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்றின் மடக்கு எப்பவும் 0. log 1 to the base a is equal to 0. a not equal to 1. a ஒன்றுக்கு சமனாகக்கூடாது. சமனாக இருந்தா பிள்ளை. இதுல ஒன்று இங்க மாறுறது ஏ வந்து ஒன்று சமனா இருக்கிறது. கொண்டு வந்து அது பிள்ளையானங்கிறத கொண்டு. அப்ப இப்ப இவர் 0 அங்க இருக்குது. இவர் தான் ஆன்சர். அப்படி எங்களுக்கு சில கேள்விகளை சில கேள்விகளை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கவன். சரி, இதனடுக்கம் ஒரு கேள்வி வருது. எப்படி நீங்கள் இந்த நான் யூனிட் 5 இருக்கு. அவர்கள் முழுக்க கேள்விகளால் தான் கொண்டு போனேன். யூனிட் 5 ஒன்றும் நான் உங்களுக்கு யூனிட் 5 பண்றது முழுவதுமே பெர்சன்டேஜ் காண்றதான். அதுல சொல்றதுக்கு பெருசா இல்ல. கீழ் வகுப்புல நாங்க படிச்ச விடயங்கள் தான் பெர்சன்டேஜ் காண்றது. லாபம், லாப நூற்றி வீதம், நட்டம், நட்ட நூற்றி வீதம், கழிவு இருக்கு விஷயங்கள். நாங்கள் சின்ன விஷயங்கள் என்றால் நாங்கள் கேள்வியோடையே அப்படியான கேள்விகளை செய்து கொண்டு போகலாம். அதுக்குள்ளே ஒரு விடயம்தான் இந்த தூரன் வாகனம் நகர்றது, வேகம், தூரம், கதி, அப்படியான விடயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. சரி, நாங்க பார்ப்போம். ஒன்று 2 cars A and B which are 100 meter apart moves. அப்ப என்ன நடக்குதுண்டா, 2 கார் ஏயும் பியும் 100 கிலோமீட்டர்ஸ், மீட்டர் கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் இடைவெளியில 100 கிலோமீட்டர் இடைவெளியில நகரின towards each other on a straight road or towards each other. ஒன்று நோக்கி பாருங்க. 2 cars A and B are 100 kilometer apart, move towards each other. Towards and ஒன்று நோக்கி வார. அப்ப இவர் இந்த திசையில போனால் மற்றவர் அவரை நோக்கின திசையில போகும். சரி, then கொஞ்சம் பின்னுக்கு எடுத்துக்கோ. A moves at 50 kilometer per hour. அப்ப A வந்து 50 kilometer per hour. B moves and B at 100 kilometers. அப்ப B இந்த கதி ஸ்பீட் 100 kilometer per hour. சரி, இப்ப என்னண்டா, if B start moving after A, Aக்கு பிறகு ஒரு மணித்தியாலம் தாழ்தான் B ஆரம். அப்ப சரி, இப்ப இதுல A என்று எடுப்போம், இதுல B என்று எடுப்போம். B start moving, B நகர்றது ஆரம்பிக்குது 1 hour after A. Aக்கு பிறகு ஒரு மணித்தியாலம் கழிச்சுதான் B நகர். அப்ப ஒரு மணித்தியாலத்துல A, இப்ப இது A என்றா A வேகம் என்ன, 50. இவர் 50 கிலோமீட்டருக்கு அவர். இவர் இந்த வேகம் என்ன, 100. இவர் 100 கிலோமீட்டர். இப்ப
என்ன சொல்லி இருக்கண்டா, we start to move, we ஆரம்பிக்க போற, we starts moving 1 hour after A வெளிக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் B ஆரம்பிக்கிற. அப்ப 1 மணி நேரத்துல இவ்வளவு தூரம் வருவதில்லை. ஏ 1 மணி நேரத்துல இவ்வளவு தூரம் வருவதில்லை. இது இந்த கதை என்ன சொல்லுது? 50 கிலோமீட்டர் பெர் அவர். அப்ப 1 மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் செல்லுமா? அப்ப இங்கே 50 கிலோமீட்டர் இவர் கடந்துட்டார். இவர் வெளிக்கிட்டு 1 மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் கடந்துட்டார். அப்ப இதுலதான் இவர் இனி போய்கொண்டிருக்கிறார். இது 1 மணி நேரம் கடந்து இதுல இருந்து போய்கொண்டிருக்க, இவரும் அதே டைம்ல இவர் வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறார். அப்ப ஒன்று தெளிவா விளங்கும். 1 மணி நேரம் முன்னுக்கு போகுது. ஏன் பி வெளிக்கிட்டு 1 மணி நேரம் பிறகுதான் விളിக்கிறார். அப்ப பி 1 மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் போடுவார். அப்ப 50 கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு இவர் இதுல அவர் நகர்றார். 2 பேரும் ஒரே நேரத்தில் நகர்றார். பிறகு 1 மணி நேரம் முன்னுக்கு போட்டுது. அப்ப ஒரே நேரத்தில் நகர்றார். அப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கிற நேரம் என்ன, தூரம் என்ன? இங்கே 50 போச்சுன்னா இங்கேயும் 50 கிடக்கு. விளங்குதல்? இது ஒரு 100 கிலோமீட்டர் இங்கே 50 போட்டு, அப்ப மிச்சம் இன்னும் 50 கிடக்குது. அப்ப இப்ப இதுல இருந்து கொண்டு ஏ நகருது, இதுல இருந்து கொண்டு பி நகருது. இவர் 50 கிலோமீட்டர் அவர், இவர் 100 கிலோமீட்டர். ரைட்? அப்ப ஏற்கனவே இங்கே ஒரு 1 hour முடிச்சுது. 1 hourல தானே வெளிக்கிட்டு இங்க வந்தவர். சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் தூரம். தூரம் என்றது எஸ் என்ற குறியீடு. தூரம் சமன் தூரம் சமன் வேகம் தர நேரம். வேகம் தர நேரம், அதாவது தூரத்தை நேரத்தால பிரிச்சு விட்டா வேகம் வரும், கதி வரும். அப்ப அந்த நேரத்தால பிரிக்கிற நேரத்தை எப்படித்தானே, தூரத்தை நேரத்தால பிரிச்சா கதி. அப்ப இந்த நேரத்தை கொண்டு அங்க பிரிக்கி விடுறதுதான். பெருக்கினா இந்த சமன் வீட்டி. அப்ப இவர் ஒளி கிடைக்குதான், இவரும் ஒழிக்கிறார். ஏற்கனவே 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டார். அப்ப இவர் ஒளி கிடைக்குதான், இவர் ஒழிக்கிறார். அப்ப 2 பேரும் சந்திக்கிறோம் ஒரு இடத்துல. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். அப்ப இவர் சென்ற தூரம் இவர் ஒளி கிடைக்க, அவரும் ஒழிக்கிறார். இவர் 2 பேரும் வந்து சந்திக்கிறார். அப்ப இவர் இஞ்ச வார நேரமும் இவர் இங்கே இஞ்ச வார நேரம் சமன். 2 பேரும் ஒரே நேரத்துல ஒழிக்கிறீங்க. அப்ப இவற்றை டைம் டி இதுக்குள்ள வரைக்க, இவற்றை டைம் டி அதே டைம் தான். அப்ப எங்களுக்கு டைம் தெரியுது, தூரம் தெரியாது. அப்ப இந்த தூரத்தை S1 என்று வச்சா, இந்த தூரத்தை S2 என்று வச்சா, இந்த S1 வந்து கதி 50 தர நேரம் தெரியாது டி. அதே மாதிரி இந்த தூரம் S2 சமன் கதி 100 தர நேரம் தெரியாது டி. 2 தூரத்தையும் கூட்டினா அங்க 50 போட்டுட்டு மிச்சம் 2 தூரத்தையும் கூட்ட 50 பெற வேணும். அப்ப S1 S2 2 தூரத்தையும் கூட்ட மாறுது. அப்ப S1 S2 கூட்டினா என்ன, 50 டீயும் 100 டீயும் 150 டி சமன் 50. அப்ப 150 பிரிச்சு விட்டா 50 கீழ் 100. சைவரும் சைவரும் வெட்டுப்படும். 5ஆல சுருக்கினா 5ஆல சுருக்கினா 1 முறை, 5ஆல சுருக்கினா 3 முறை. அப்ப ஏற்கனவே வெளிக்கிட்டு 1 மணி நேரம் வந்துடுற, இதுக்குள்ள 1 மணி நேரம் கிடக்குது. கேள்வி என்னன்னு சொன்னா, then the distance moved by A when they meet. Distance moved by A நகர்ந்த தூரம் B சந்திக்க, when they meet அவர்கள் சந்திக்கிற போது A நகர்ந்த தூரம். அப்ப A இங்கே ஒரு 50 கிலோமீட்டர், இங்கே S1 என்ற தூரம் எவ்வளவு தெரியாது. சரி, இங்கே நேரம் தெரியும் 3/1. அப்ப நாங்க S1 சமன் 50 தர
மூன்றில் ஒன்று. 50 ஒன்று 50 கீழே 3. ரைட். சரி. அப்ப இப்ப இந்த இவ 2 பேரும் ஒன்று ஒன்று சந்திக்க கிடக்கிற இந்த S1 என்ற தூரம் ஏற்கனவே 50 கிலோமீட்டர் வந்துட்டேன். அப்ப இந்த 50 சக இந்த S1 தான் ஏ நகர்த்த தூரம். வியை சந்திக்கும் வரைக்கும் ஏ நகர்த்த தூரம். வியை சந்திக்கும் வரைக்கும் இந்த வியை சந்திக்கும் வரைக்கும் ஏ இங்கே 50 கிலோமீட்டர் ஏழியா நகர்த்தவர், இங்கே S1 தூரம் நகர்த்தவர் 50 சக S1. அப்ப 50 சக S1 தான் ஏ நகர்த்த தூரம். ஏன்ற தூரம். அப்ப 50 S1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? 50 3. சரி, நான் முன்ன சொன்னேன் உங்களுக்கு. இப்ப 3 5 1 இதையும் பெருக்கி, அல்லது 3 சக 5 இதையும் பெருக்கி இங்க கூட்டு. அதே மாதிரி 3ஐயும் 50 பெருக்கினா 150. இந்த 50 கூட்டினா 200. 200 கீழ் 3 கிலோமீட்டர் தான் ஏ நகர்த்த தூரம். எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? இப்படி சில விஷயங்கள் இப்ப 2 பேரும் ஒரே திசையில போக விழிக்கிறார். இப்ப 2 பேரும் எதிரெதிர் திசையில. இவர் ஒரு தடவை நோக்கி போக விழிக்கிறார். ஒரே திசையில போக விழிக்கிட்டா என்ன நடக்கும் என்ற விடயங்கள்லாம் இதுக்கு அப்படியும் ஒரு கேள்வி. இப்ப உங்களுக்கு என்ன போட்டிருக்கிற ஒன்று ஒன்று நோக்கி போயின, ஒன்று ஒன்று நோக்கி போயின. ஆனா ஒரு ஆள் முன்னுக்கும் மற்றாள் பின்னுக்கும் ஒரே திசையில போனா இது ஒப்போசிட். இது இங்க இந்த திசையில விளைவிக்க இவர் இந்த திசையில ஒப்போசிட் டிரெக்ஷன். ஒன்று ஒன்று நோக்கித்தான் போயினம். இவர் நகர்ற தூரம் ஒரு திசை, இவர் நகர்ற தூரம் இன்னொரு திசை. அது ஒரு ஒப்போசிட் டிரெக்ஷன். 2 பேரும் ஒரே திசையண்டா. இப்ப ஏ இந்த திசையில போனா, சாரி பி இந்த திசையில போனா ஏ இந்த திசையில தான் போகும். அது ஒரே திசை. அப்போ ஒரே திசையில போற கேள்விகளும் இருக்கு. அது அப்படியான கேள்விகளும் பேப்பர்கள்ல இருக்கு. இப்ப எங்களுக்கு விஷயம் விளங்கி விட்டது. ஒன்று பிரதானமா தெரிஞ்சிருக்கணும். we start moving after 1 hour, sorry, moving 1 hour after ஏக்கு பிறகு 1 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் ஏ வெளிக்கிட்டு 1 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் பி வெளிக்கிட்டு. அப்ப ஏ 1 மணித்தியால இவ்வளவு தூரம் நகர்ந்தாருன்னு போட்டோமோ, அதிலே இருந்து இவர் பியும் இந்த ஏ நகர்றது டைம்கள் ஒன்று கொண்டு இப்படி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரும் பல்வேறு வகையான கேள்விகள். இது பாருங்கள், இது என்னன்னு சொல்லி சொன்னா சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். அதாவது சுட்டி சமன்பாடு, மடக்க சமன்பாடு என்று சொல்லி பல்வேறு சமன்பாடுகள் இருக்கு. அப்ப இது எங்களுக்கு சுட்டி அடுக்கு சுட்டி சமன்பாடு. சுட்டியிலையும் பல விதிகள் இருக்கு. உங்களுக்கு தெரிய வேணும் என்னட்டா, ஏந்த எம்மாம் அடுக்க ஏந்த எண்ணாம் அடுக்கால பிரிக்கினா ஏந்த எம் சக எண்ணாம் அடுக்கு. இது சுட்டி விதி. அதே மாதிரி இன்னொரு விதி இருக்குது. ஏந்த எம்மாம் அடுக்க ஏந்த எம்மாம் அடுக்கின்ற எண்ணாம் அடுக்கு, அடுக்கின்ற அடுக்கு, வலுவின்ற வலு. இந்த வலுக்களை பெருக்கி வர்றது. அங்க கூட்டினாங்க இந்த வலுக்களை பெருக்கி வர்றோம். சரி, அப்ப அதுவும் தெளிவா இருக்கணும். அப்ப இன்னொரு விதி, இது சமன்பாடு தானே, சுட்டி சமன்பாடு. அது என்ன சொல்லுதண்டா, ஏந்து எம்மாம் அடுக்கம்
ஏ எண்ணாம் அடுக்கும் ரெண்டும் ஒரே பேஸ் இருக்கும். இது சமனாயிருந்தா எம்மும் என்ன சுட்டிகள் சமனாயிருக்கும். அப்ப இஞ்ச அடிகள் வேறு வேறு அடி எல்லாம் அடி ஒரே அடியா இருந்தால் அது பொருந்தும். இஞ்ச அடிகள் எல்லாம் வேறு வேறு அடிகள்ல இருக்குது. அப்ப எங்களுக்கு தெளிவா விளங்க வேணும் வேறு வேறு அடிகள்ல இருக்குது. அப்ப என்னென்று ஒரு அடிக்கு கொண்டு வாரது என்றது தெளிவா தெரியவா. இது 2 அடுக்கு, இது 8 அடுக்கு, இது 4 அடுக்கு. இப்ப இது எப்படி 2 அடுக்கு கொண்டு வாரது? இதுதான் குறைஞ்ச இலக்கம். இது எப்படி 2 அடுக்கு கொண்டு வாரது? 8 சமன் 2 3ஆம் அடுக்கு. இப்பதான் நான் இதுல சொன்னேன் உங்களுக்கு. 4 சமன் 2 2ஆம் அடுக்கு. இப்ப வேற 8 அடி 2க்கு கொண்டாச்சு, 4 அடி 2க்கு கொண்டாச்சு. அப்ப 2 3ஆம் அடுக்கு 8க்கு பதிலா இங்க எக்ஸைய ஊறாம் தர எது 2 நேரடியாவே இருக்கு. 4x(11) சமன் 4க்கு பதிலாக எழுதலாம் 2 2ஆம் அடுக்கு. 2 2ஆம் அடுக்கு முழுவதன் 7ஆம் அடுக்கு. சரி, இப்ப நான் சொன்னேன் வலுவின்ற வலு வந்தா பிரிக்க வேணும் என்று சொல்லி சொன்னேன். வலுவின்ற வலு வந்தா பெருக்கவும். அப்ப இந்த 3ஐயும் x(1)ஐயும் பெருக்கவும். அப்ப 2 இப்படி பாருங்களேன், 3 தர x(1), 3 தர x 3x 3 3 அடைப்பு நிற்க. அப்ப 3x(3). இது 2 அதிக அடுக்கு தான். அப்ப அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4x(11). இங்க வலுவின்ற வலு 7 2 14. அப்ப 2 14ஆம் அடுக்கு. வலுவின்ற வலுண்டா பெருக்கம். சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அடிகள் சமனாயிருக்க வலுக்கள் 2ஐயும் பெருக்கேக்க. இது ஒரு வலு, இது இன்னொரு வலு. 2ஐயும் பெருக்கேக்க அடிகள் சமனாயிருக்கும். இந்த சுட்டிகளை கூட்டி போடுறோம். அப்ப இங்கேயும் பாருங்க பேஸ் சமனா இருக்குதோ இல்லையோ. அப்ப அதே பேஸ்ல இந்த சுட்டிகளை கூட்டுவோம். 3x(3) சக 4x(1) சமன் 2 14ஆம் அடுக்கு. இப்ப இது இவ்வளவும் ஒரே அடி. ஒரே அடி. இந்த அடுக்கு வலுவும் இந்த வலுவும் சமன். இந்த வலுவும் இந்த வலுவும் சமன். ஒரே அடி. அப்ப மேலுக்கு இருக்கிற சுட்டிகள் சமன். அப்ப 3x 4x 7x (3 1 4) சமன் இது 14ஆம் அடுக்கு. இந்த 4 அங்கால கொண்டு போனா என்ன வரும்? 7x சமன் ஏற்கனவே 14 கிடக்குது. 14 சக 4 18 11 பார்த்தீங்களே, எல்லாரும் நித்திர பொருளாக்கு. 4x(11) இங்க 11 இங்க 11. அப்ப 4x(11) (3) (11) (14) (3) (11) இந்த 14 அங்கால கொண்டு போனா 14 சக 14 14 28. அப்ப 7ஆல பிரிச்சு விட்டா x சமன் 4 7 28. 28 7ஆல பிரிச்சா 4. இப்ப 4 தான் விட்டேன். 4 தான் விட்டேன். ரைட். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் இதை வச்சுக்கொண்டே சில முடிவுகளுக்கு வரலாம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், solving equation and inequalities. அந்த நம்பர் அரித்மெட்டிக்ஸ்ல வர
பின்னங்கள் தொடர்பான கேள்விகள், தசமங்கள் தொடர்பான கேள்விகள், சிக்னிஃபிகன், அப்படி பல்வேறு இதுகள் இருக்குது. அவைகளை திருப்பி 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 நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேணும், ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்க வேணும். இதில் வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு 10 எண்ணுக்குள்ள நகர்றது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். ரைட், கேள்வியின் அமைப்புகள் இப்படி ஒரு பேட்டர்னுக்குள்ள போகுது. சரி, சரி பாருங்கள். இப்ப இதுல currently the price of a pair of socks, ஒரு சோடி சோக்ஸிന്റെ விலை 250 ரூபாவாம். பாருங்கள், 250 ரூபா சாக்ஸ். அதே நேரத்துல while the price of scarf, ஸ்கார்ப் வந்து அவர் வந்து 350 ரூபாய். The price of pair of socks rise 5%. இவர் 5% உயர்ற, 5% உயர்ற. Whereas the price of scarf drops 10%. Scarf வந்து 10% drop பண்ற குறையுது. What is the change matter in the cost for consumer who buy one pair of socks and one scarf? But ரெண்டிலும் ஒவ்வொன்று வேண்டுற, ஒவ்வொன்று வேண்டேக்க. இப்ப ரெண்டிலும் ஒவ்வொன்று வேண்டினா என்ன விலை? 600 ரூபாய். ரெண்டிலும் ஒவ்வொன்று வேண்டினா 600 ரூபாய் விலை. ஆனா இது இன்க்ரீஸ் பண்ணி இவர் டிக்ரீஸ் பண்ண, இவற்றை இன்க்ரீஸ் எவ்வளவு? 100க்கு 5% கூடுது. 250 ரூபாவுக்கு எவ்வளவு கூடுது? 100 ரூபாவா இருந்தா 5 ரூபா கூடும். அப்ப 250 ரூபான்னு தர 250 கொடுக்கும் இருக்கும். அப்ப இது சைவரம் சைவரம் வெட்டுப்பட்டா இது 5ஆல் சுருக்கினா 2, 5ஆல் சுருக்கினா 5, 5 25, 25 2ஆல் அடிச்சா 12.5 இன்க்ரீஸ் பண்ண. இவற்றை ட்ராப் என்ன? 100க்கு 10% தர 350 ரூபாய். அப்ப ஒரு சைவரம் போடும், மற்ற சைவரம் போடும். 35 ரூபா தான் எங்களுக்கு. 35 ரூபா குறையுது, 12.5 கூடுது. 12 ரூபா 50 கூடுது, 35 ரூபா குறையுது. அப்ப 35 ரூபா குறையுது, 12 ரூபா 50 கூடுதுன்னு இவர் தானே கூடின காசு குறையுது. அப்ப மொத்தமா பார்க்க டோட்டலி ட்ராப். அப்ப இன்க்ரீஸ்ன்றது பிள்ளை, நோ சேஞ்ச்ன்றது பிள்ளை. ரிடக்ஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ் என்று கண்டுபிடிக்க போகுது. இது பிள்ளை, இது பிள்ளை, இது பிள்ளைன்னு கண்டுபிடிக்க போய் எங்களுக்கு தெரியும் என்னண்டா, முதல் இதை செக் பண்ணணும் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? இதுல 35 குறையுது, 1250 கூடுது. அப்ப இந்த கூடினதை கழிச்சு விட்டோம்னா டோட்டலா எவ்வளவு குறையுது? 20, 15, 22.50, 22.50 டோட்டலா குறையுது. அப்ப 600 ரூபாவா என்ன விலை இருக்கேக்குதான் 22 ரூபா 50 குறையுது. 600க்கு 22.5 தர 100க்கு எவ்வளவு? சைவரம் வெட்டுப்பட்டா 6 ஆளு சுருக்குறதான்.
3618 445 6 742 3 மிச்சம் 30 6 சுருக்கின 5. அப்ப 3.75 வீதத்தால ட்ராப் ஆகுது டோட்டல் காஸ்ட். இவர் சரி 3.75. அடுத்தது சொல்றேன்டா டோட்டல் கோஸ்ட் ரிடக்ஷன். 22 மொத்தமா குறையுது. அப்ப 20 முதலாவதும் சரி கடைசியும் சரி. அப்ப இது தெளிவா தெரிய வேணும் எங்களுக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்கிற கேள்விகள். ஆனா சிலதுகள் ஷார்ட்கட் முறைகளால நாங்கள் சிம்பிளாகவும் செய்யலாம். ரைட். இந்த ஷார்ட்கட் முறையிட்டா நாங்கள் இது உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுதான் நான் இப்படி சொல்றேன். மனதால படம் ரெண்டு போட்டுக் கொள்வேன். என்ன 100க்கு 5 தடவை 250 எவ்வளவு 12 ரூபா 50. அப்ப இது 10 வீதம் தானே. அப்ப ஒரு சேவர் போடு 35. இப்படி சிலதுகள் ஃபாஸ்டா செய்யக்கூடிய இடம் இருக்கு. சரி, நான் இதோட நிறுத்திக் கொள்றேன். உங்களுக்கு அடுத்த வகுப்பில் தொடர்ந்து செய்து கொள்வேன்.